நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து இப்போ ஆட்டுக்கு தீவனம் எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நிற்கிறது புறமே ஆட்டு தீவனம் தான். இது வந்து நம்ம கிலோ 500 சொல்லி விற்று வாங்கி போட்டிருக்கோம். இது வந்து வேலி மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் செடியை எப்படி தழுத்துருக்குன்னு. இது வந்து கொஞ்சம் கஞ்சா செடி மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து ஆடுலாம் வச்சு தீட்டிடுவான் நமக்கு சாப்பிடும்போது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இது பூ பூக்கிற சீசன். அதனால் நல்லா கொழுந்து விட்டு வருது. இதெல்லாம் ஆடு நல்லா கட்டையெல்லாம் சவைச்சு தின்றும். அதனால் நமக்கு கோடையில் தான் இது வந்து ஆட்டுக்கு காப்பாற்றுக்காண்டி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா பூ பூக்குது. இதில் விற்று நம்ம ரிட்டன் விழுந்து ஒரு 3-4 பருவத்துக்கு அது பாட்டுக்கு அதையே விற்று முழிச்சிடும். நம்ம வந்து ஒரு தடவை விற்று வாங்கி ஊனாலே போதும், 2வது தடவை ஊன தேவையில்லை. அது பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், இது வந்து ஆடு நம்ம நேற்று மேய்ச்சது. ஆடு நேற்று நமக்கு கொஞ்சம் ஆடு அவுக்கைக்கு நேரமாயிட்டுது. அதனால் வீட்டில் பட்டினி ஆடுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாத்தியை விட்டு மேய்ச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா அடுத்த பாத்தி இனிமேல் இது நம்ம நாளைக்கு இனிமேல் விடமுட்டோம். நமக்கு ஆடு வந்து இன்றைக்கே பட்டினி கிடந்துட்டு மேய்க்கிக்கு நேரம் இல்லை அப்படின்னா இதில் வந்து விட்ருவோம். ஏன்னா ஆடுக்கு வந்து சீக்கிரமாக வயிறு நிறையணும். அப்புறம் அதுவும் பாவம் தான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுலேருந்து கமெண்ட்டில் எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. அதுக்கான